வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்று வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான எக்ஸ்பிரஸ் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ ஜூன் 5th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா. எஸ், ஸோ இந்த சீரிஸ் வந்து டெய்லி இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சீரிஸை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீரிஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் ரொம்ப முக்கியமாக வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த சீரிஸுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியான ஒரு சீரிஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும், ஓகேவா. எஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் எ கிளாஸ் த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 7:5, ஓகேவா. 80% பாய்ஸ் ஆர் த பாஸ் இன் த எக்ஸாம், 92% girls are the pass in the exam, then how much percentage of the students are pass in the exam, ஓகேவா. இல்லை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு வகுப்பில் வந்து சிறுவர்கள் சிறுமிகள் 2 பேர் இருக்காங்க, ஓகேவா. ஸோ அவங்களோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட வீதம் வந்து 7:5, ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம 7:5 அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 7.5 அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாமா. எஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க, 80% சிறுவர்கள் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றார். இங்கே பெர்சன்டேஜ் எடுத்து நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7/5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. ஸோ 700/500 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. எஸ், ஸோ ஏன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றும் 92% பெண்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளோம், ஓகேவா. ஸோ 80% சிறுவர்கள் வந்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதே இதுனா சிறுவர்கள் வந்து 80%, சிறுமிகள் அதாவது பெண்கள் சொல்கிறோம்ல அதில் வந்து 92% தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அப்போ மீதம் இருக்கவங்க வந்து தேர்ச்சி பெறாதவர்களாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இப்போ வந்து நமக்கு சதவீதத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ பேர் ஒட்டுமொத்தமாக, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எவ்வளோ பேர் வந்து தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அப்படிங்கிற அந்த சிறுவர்கள் தனியாக சிறுமிகள் தனியாக தேர்ச்சி பெற்றவர்கள் தனித்தனியான பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க. 2% நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எத்தனை சதவீதமாக ஒரே தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா. அதாவது நம்ம இதை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இது எதுக்கு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியாக எடுத்துக்கிறதுக்கு தான், ஓகேவா. ஸோ இப்போ 7ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுவர்கள், ஓகேவா. ஸோ 7ங்கிறது பாய்ஸ்க்கானது, அதே வந்து 5ங்கிறது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கானது, ஓகேவா. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் சொன்னோமா. அப்போ பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு, கேர்ள்ஸுங்கிறவங்க இங்கிட்டு, ஓகேவா. எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700, ஓகேவா. ஏன் 700 கொண்டு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500, ஓகேவா. ஸோ 2 ஜீரோ நம்ம ஆட் பண்ணுறோம் சொல்லியிருந்தோமா. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து கூட்டிக்குவோம்ல ஓவராலுக்கு. இப்போ 700 500 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1200 கிடைக்குமா. எஸ், 1200. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ இந்த 700ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் இருக்காங்களா, அவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னா 80% சொல்லியிருந்தாங்களா. அப்போது இதுலேருந்து 80%ங்கிறது எவ்வளோ இருக்கும் அதை நம்ம பார்க்கணும், ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து 80%, ஓகேவா. இதுலேருந்து 80% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும். அதே மாதிரி இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சதவீதம் சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து 92%, ஓகேவா. ஸோ 92%, ஓகேவா. அதையுமே நீங்கள் பார்க்கணும், ஓகேவா. அப்போது 700லேருந்து 80% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சைடில் போட்டு பார்த்துலாம், ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 700னா 80/100 இன்ட்டு 700, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நீங்கள் அடிச்சிடுவீங்க. அப்போ 7 8 56, ஓகேவா. ஸோ 560 வரும். அப்போ இந்த இடத்துல வந்து 560 அப்படிங்கிறது தான் வரும், ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே 500ல் 92% என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. எஸ், 500ல் 92% அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் போட போகிறோம், ஓகேவா. எஸ், ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 92% தானே. 500ல் 92/100 இன்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கா.
எஸ். ஸோ அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சாச்சு. அப்படியே நீங்கள் வந்து நம்ம வெறிக்கிற வேண்டியதான். 2 10 ஓகேவா, இது 1 இருக்கும். 9 5 45 1 46 ஓகேவா. ஸோ 460 அப்படிங்கிறது வந்து வந்துடும் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இங்கே 560 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 460 வந்து வந்துருச்சு ஓகேவா. எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2% வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டாக வந்து நம்ம எடுத்துருக்கிறது ஓகேவா. ஸோ 560 460 ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டே வந்து நம்ம கூட்டணும் ஓகேவா. ஸோ இது ரெண்டே கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 560 460 ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டதான் சிரமம் இருந்துச்சா நீங்கள் சைடில் போட்டு கூட்டிட வேண்டியதான் ஓகேவா. ஸோ பிரச்சனையே கிடையாது. சில பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கூட்டிடுவீங்க, அப்படியும் கூட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. ஸோ அப்படி கூட்டுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற அந்த ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க இந்த மாதிரி சைடில் போட்டு கூட்டிடுங்க உங்களுக்கு கொடுக்க ஒரு வெப்சைட்டில் ஓகேவா. ஸோ 0 6 12க்கு இங்கே 2 மேலே 1 ஓகேவா. 5 4 9 1 10 ஓகேவா. இப்போ 1020 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்திருக்கா 1020 ஓகேவா. ஸோ இப்போது இங்கே டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1020 ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இது ஒட்டுமொத்தமாக இருக்கையில் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வந்து 2 இதுக்கான கூட்டுத்தொகை தான் வந்து இது ஓகேவா. ஸோ இது ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பார்க்கணும் ஓகேவா. அப்போது ஒட்டுமொத்தமானவங்களை வந்து கீழே போடுங்க ஓகேவா. ஒட்டுமொத்தமானவங்க வந்து 1200 ஓகேவா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாஸ் ஆனவங்க மட்டும் 1020 ஓகேவா. அப்போ இன்ட்டு 100 ஓகேவா. இன்ட்டு 100 எதுக்கு போடுவோம், இன்ட்டு 100 வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்க்குறக்கா போடுவோம்ல, அதுக்கு தான் 100 போடுறோம். இப்போ இதை அடித்து கொடுத்துடலாம் ஓகேவா. இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஓகேவா. மிச்சம் இருக்கிறது அப்படியே வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிற வேண்டியதான். அதை மல்டிபிள் பண்ணுறத விட அடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஓகேவா. எஸ். 12 வாய்ப்பாடு வந்து நீங்கள் அடிச்சு கொடுக்கலாமா, எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா 1 12 12 ஓகேவா. 1 12 12 எத்தனை 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1020 வரும் அப்படி மாதிரி பார்க்கணும் ஓகேவா. எஸ். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா. எஸ், கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆன்சர் வரும். 12 வாய்ப்பாடில் 20 வருமா ஓகேவா. ஸோ அப்போ லாஸ்ட்டில் 0 ஓகே. எப்படி அடிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 12 12 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பராக தான் வரும் ஓகேவா. ஸோ பக்கத்தில் இங்கே ஆப்ஷன்ஷிப் பார்த்துக்கிறோங்க ஓகேவா. ஸோ அப்போது 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 8ஆல் அடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. இப்போ 84 ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ 84னா 2 வாய்ப்பாடு, இப்போ 4 இங்கே 2 இருக்குல்ல, அது 4 2 8, அப்போ லாஸ்ட்டில் 8ல் தான் முடியுது. அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் 84 வராது. அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 85 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 85, அப்போ 5 இங்கே 2 இருக்குது ஓகேவா. ஸோ 5 × 2 நான் சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இங்கே லாஸ்ட்டு டிஜிட் இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 வர்ற மாதிரி உள்ளதை வச்சு நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஒரு நம்பர் அடிச்சு கொடுக்குறதுக்கு போய் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வராது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே இருக்க 5ஐயும் இந்த இருக்க 0 நம்ம ரிலேட் பண்ணோம். இப்போ 5 × 2னா 2 10, அப்போ லாஸ்ட்டில் 0 வந்து போனால் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து போனால் இந்த 85ஆல் அடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் ஓகேவா. ஸோ ஈஸி தாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ சைடில் போட்டு கூட பார்க்கலாம் ஓகேவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 12 தானே. எஸ். இப்போ 2 10 மேலே 1 8 2 16 1 17 ஓகேவா. ஸோ இப்போ 85 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 0 7 5 12 2 மேலே 1 ஓகேவா. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 8 2 10 ஓகேவா. 1020 வந்துருச்சா, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அப்போ 1020 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் போட போகிறோம். அப்போ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 கிடைக்கும். அப்போ 85% அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. 85%ங்கிறது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. இதுதான் இதில் சரியான ஒன்று ஓகே. புரிஞ்சா, அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் சந்தேகம் எதுவும் இல்லைல்ல. ஸோ இதில் ஆன்சர் வந்து 85 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் ஓகேவா. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 2 vessels AB contains spirit and water in the ratio 3:8 and the 6:5 ஓகேவா. ஸோ ஏக்கானது தான் வந்து அந்த 3:8, பிக்கான கண்டெய்னருக்கு தான் 6:5 ஓகேவா. ஸோ இன்ச் 8 ஓகேவா. இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, வாட் ரேஷியோ should be their ingredient be mixed to obtain a
சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் த வாட்டர் இன் த ரேஷியோ ஆஃப் 5:6. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஏ மற்றும் பி ஆகிய 2 பாத்திரங்கள். ஓகேவா, ஸோ ஒரு ஏயில் பாத்திரத்துக்கான ரேஷியோ தான் 3:8, பிக்கான இதுதான் 6:5. ஓகே, இந்த விதத்தில் ஸ்பிரிட் மற்றும் தண்ணீரை கொண்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட்டும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5:6 மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இங்கிலீஷில் அதை வச்சு நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருக்காங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஓகேவா, எஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்களே, ஃபஸ்ட்டு ஏ வெசல்ஸ் இருக்குல்ல, அது இருங்க. ஏ வெசல்ஸ்னால் 3:8. ஓகேவா, ஸோ இப்போ 3:8 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒட்டுமொத்த ரேஷியோ நம்ம கூட்டுவோமா, 8 3 நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 கிடைக்கும். ஓகேவா, அப்போ 11/11 தான் வந்து ஒட்டு மொத்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இருக்குன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், எதை சொல்கிறாங்க அதை எடுத்துக்கணும். ஓகேவா, அதே மாதிரி வந்து இங்கே அடுத்து பிக்கான வந்து பார்த்தீங்கன்னா 6:5னா 6:5. ஓகேவா, ஸோ 6:5 அப்படின்னா 6 5 11 ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுக்குமே வந்து 11 தான் வந்து ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை. ஓகேவா, ஸோ இதுக்கும் 11 தான் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை. ஓகேவா, எஸ். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குல்ல காமனான இது அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்க எந்த ரேஷியோ ஆக்கும் பொழுது வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, 5:6. அப்போ 5:6 அப்படிங்கிறது தான் காமனான ஒன்று. ஓகே, ஸோ இப்போ 5:6 அப்படின்னா அது ரெண்டையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 11 தான் கிடைக்கும். அப்போது எதுக்கு இந்த 11 நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல போடுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி அதுக்கு தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல காமனாக ஒன்று போடும். ஓகேவா, ஸோ 5:11. இந்த 5/11ங்கிறது இதுக்கான ரேஷியோ. ஓகேவா, ஸோ இந்த 2 6ஐயும் 5ஐயும் கூட்டிங்க அப்படின்னா 11 கிடைக்கும். மேலே வந்து போனால் 5, இந்த 5 வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கத்துலேருந்தும் இந்த பக்கத்துலேருந்தும் நமக்கு வரணும். ஓகேவா, அப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வெசல்ஸ்க்கானது வந்து 3:8. அப்போ 8 3 கூட்டினா நான் 11 சொல்லியிருந்தேன்னா, அப்போ 3/11. ஓகேவா, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பி இருக்குல்ல, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:5 அப்படின்னா 6 5 கூட்டும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 11 சொன்னேன். அப்போ மேலே 6/11. ஓகேவா, எஸ். ஸோ அப்போது அடுத்து இந்த பக்கம் ஓகேவா. இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலேட் பண்ணும். ஓகேவா, இப்படி கிராஸில் பாருங்கள், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா, இது இப்படி பண்ணும், இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி பண்ணும். ஓகேவா, அப்படி கிராஸில் பார்த்துக்கிறீங்க. இப்போ 6/11 5/11. ஓகேவா, ஸோ அதுதான் மேட்ரு. 6/11 மைனஸ் 5/11. ஓகேவா, இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, ஏன்னா இங்கே ஆஃப் டைம் அது குறைச்சிருக்கான். ஓகேவா, ஸோ எவ்வளோ வந்து பார்த்தா குறைக்கும் பொழுது வந்து அந்த காமனான ரேஷியோ 5:6 வந்து வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே நமக்கு வந்து கீழே இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேவா, இது புரியும் நினைக்கிறேன். கீழே நம்ம வந்து இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்சியம் பார்ப்போம். ஓகேவா, பட் வந்து கீழே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து அப்படியே எடுத்துடலாம். கீழே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 11, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா மேலே உள்ள அப்படியே வந்து நம்ம இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது பண்ணிட வேண்டியதானே. இங்கே ப்ளஸ் இருந்தால் கூட்டுவோம், மைனஸ் இருந்தால் கிடைப்போம். ஓகேவா, அது இன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா பெருக்கிடும். ஓகேவா, இப்போ 6 5 பார்த்தீங்கன்னா 6ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்போ 1/11 அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடிய ஒட்டுமொத்த ஆன்சர். ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த பக்கம் இங்கே இது சொன்னோம்ல, இதை பாருங்கள் 3/11. ஓகேவா, 3/11 மைனஸ் எங்கேயுமே குறைச்சிருக்காங்களே, அடுத்து 5/11. ஓகேவா, 5/11. ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா இங்கேயுமே அதே தான், இங்கே இது ரெண்டு சேமாக இருக்குல்ல, அப்போது கீழே 11 வந்துடும். இது ரெண்டே வந்துடும், அப்படியே நீங்கள் கழிச்சிருங்க. 5ல் 3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எதாவது கிடைக்கும் 2. ஓகேவா, எஸ். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/11, இங்கே 2/11 கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் பாருங்கள், இங்கே அவங்க என்ன சொன்னாங்க, ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருந்தாங்க, அந்த டிஃப்ரென்ஸுக்கான ரேஷியோ தான் பார்க்கணும். இப்போ 1/11 ஓகேவா, அதே வந்து 1/11 இஸ்ட்டு 2/11. ஓகேவா, ஸோ இது ரெண்டு இருக்குல்ல, இது வந்து பார்த்தா பின்னத்தில் இருக்குது. அப்போது கீழே உள்ளது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம மேலே உள்ளதை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 1:2 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, 1:2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். எப்படி 1:2 எடுத்தோம் அப்படின்னு புரியும் நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க 1:2. ஓகேவா, புரிஞ்சுங்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம அங்கே ஒரு 2 வெசல் சொல்லி நான் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தா ஏக்கானது, இது பி. ஓகேவா, ஸோ அதோட ரேஷியோ வந்து பார்த்தா எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த
எவ்வளோ அளவு குறைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் ஃபைனல் ரேஷியோ வந்து 5:6 வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தான். ஓகேவா? அப்போது காமனாக அவங்க ஆல்ரெடி புதுசாக வந்திருந்த ரேஷியோ தான் இது. ஓகேவா? 5/11 சொல்லி அதை காமனாக வச்சுட்டு ஸோ 2 பக்கம் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழிச்சோம். அப்படி கழிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1/11, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/11 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வச்சு இதுக்கான ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். அதுதான் 1:2. ஸோ அப்போ அதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்க 1:2. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப பொறுமையாக தான் நான் சொல்லி தந்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் செல்லிங் 38 balls rupees 2240. ஓகேவா? இதுதான் இது. ஓகே, இஸ் எ லாஸ் ஈக்குவல் டு தி காஸ்ட் ப்ரைஸ் 1 of 6 balls. ஓகேவா? 6 பாலுக்கு ஒரு பால் வந்து போனால் லாஸ் ஆகிட்டு காஸ்ட் ப்ரைஸில். ஓகேவா? எஸ், த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பால் இஸ் ஈக்குவல். ஓகேவா? அந்த ஒரு பால் 6 பாலுக்கு ஒரு பால் லாஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் காஸ்ட் ப்ரைஸில் அந்த ஒரு பாலோட விலை வந்து போனால் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே, புரியும் நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இங்கே 38 பந்துகளை ரூபாய் 2240க்கு விற்றால் 6 பந்துகளில் ஒரு விலைக்கு சமமான இழப்பு ஏற்படும். ஓகேவா? 6 பந்து விற்கும் பொழுது ஒரு பந்துடைய அசல் விலை இருக்குல்ல, காஸ்ட் ப்ரைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பந்தோட விலை வந்து எவ்வளோக்கு ஈக்குவல், அதாவது ஒரு பந்தோட விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே லாஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா லாஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? லாஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும். ஓகேவா? இருங்க, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நமக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இங்கே 6 பால் வந்து விற்கும் பொழுது ஒரு பால் தானே லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 6 தான் வந்து ஒட்டுமொத்த காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கங்களேன் ஒரு. ஓகேவா? ஸோ அதுவும் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா 6 பால் விற்கும் பொழுது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 38 தான் வந்து பார்த்தீங்கன்னா 38 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 38 செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸும் சரி செல்லிங் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இந்த 38 பாலை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 38 இருக்குல்ல, இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கிட்டு கொண்டு போயிட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கிட்டு கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸும் ஒரு பக்கம் போனால் தான் நமக்கு காமனான அதாவது ஒரு பக்கமாக வந்து தான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த 38 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 38 செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஈக்குவல் டு 6லேருந்து 38 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 32. ஏன்னா இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக உள்ளது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும்ல, அதுதான் கழிச்சிருக்கோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டெப்பை போடாமல். அப்போ 38 செல்லிங் 38 இருக்குல்ல, அது வந்து பார்த்தா 32 காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தா ஈக்குவல். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த 38 இது இருக்குல்ல, இந்த 32 இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 2240க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஓகேவா? ஸோ 30, ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 38 பால்ஸ் வந்து பார்த்தா செல் பண்ணும்பொழுது 2240 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, ஸோ அதனால தான். ஓகேவா? அப்போ 2240 ரூபா வந்து தான் நமக்கு இந்த 32 காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து ஈக்குவல். இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு இதுக்கான இது வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு இதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ஒட்டுமொத்த ப்ரைஸ் இருக்குல்ல 2240 இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போடணும். ஓகேவா? ஸோ அதை போட்டு கீழே வந்துட்டு 32. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து அடிச்சு கொடுக்கலாமா? எஸ், இதை வந்து அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி அடிச்சு கொடுப்பீங்க? இப்போ பாருங்கள், ஒரு 32 எத்தனை 32 வந்து உங்களுக்கு 2240 வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. பார்க்கையில் பெருசாக இருக்குது சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி யோசிங்க. ஓகேவா? ஸோ 7 இப்போ 3 வாய்ப்பாடு வச்சுங்களேன், இதை மட்டும் வச்சு யோசிங்க. 7 21 சொல்லுவோமா? இப்போ இங்கே 22 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இருக்கலாம் அது 7 வாய்ப்பாடு ஒட்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாமா? ஓகேவா? மற்ற எந்த வாய்ப்பாடு 6 18 7 21 அதாவது 3 வாய்ப்பாடு வச்சு வரலாம். பட் வந்துட்டு சாரி 7னா நமக்கு நியர்பையாக இருக்கும். ஓகேவா? அப்போது நான் கண்டிப்பாக வந்து 7ஆல் ட்ரை பண்ணுவோம். இப்போது இங்கே 32 இருக்குன்னு வச்சுங்களேன், நான் அந்த 3 வச்சு வந்துட்டு அதனால தான் சொன்னேன். இப்போ 32னா 7 32 வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுங்களேன். 7 32 32 7. ஓகேவா? 2 6 சாரி 7 2 14 சாரிங்க 7 2 14 இது 1
3 21 22 அப்போ 224 வந்துச்சு. அப்போ இந்த 7 கூட ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அப்போ ஒரு 32 70 32 வந்து உங்களுக்கு 2240 வந்துருமா. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70 தான். அப்போ 70ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து ₹70. ஓகேவா. அப்போ அந்த ஒரு பந்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியுது. ஓகேவா. எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா. ஸோ இதில் சந்தேகம் இல்லையில. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இப்போ லாஸ்ட் கண்டுபிடிக்கிறக்கா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கழிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ பால்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து அதுக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணால் அதை வச்சே தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் 6 காஸ்ட் ப்ரைஸ் பாலுக்கு வந்து 38 இது வந்து கழிச்சு ஃபைனலாக 38 செல்லிங் ப்ரைஸுக்கான இது ஈக்குவல் தான். அதனால 32 காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம். ஓகேவா. அப்போது 32 காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2240 அப்படின்னா ஒரு இதுக்கான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 2240/32 போட்டு அதை அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு 70 கிடச்சிச்சு. அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கா ₹70. ஓகே. ஸோ ₹70 தான் வந்து அந்த ஒரு பந்துக்கான விலையாக வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பழம் ஓகேவா. ஸோ பழம் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கண்டெயின் 68% வாட்டர். ஓகேவா. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து 68% வாட்டர் வந்து இருக்குது. அண்ட் த ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டெயின்ஸ் 20% வாட்டர். ஓகே. ஸோ இங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸையும் சொல்கிறாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸையும் பற்றி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதாவது புதுசாக இருக்க ஒரு பழம். ஓகேவா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பழத்தில் வந்து 68% வந்து வாட்டர் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு பழம் இருக்குன்னா அதில் வந்து தண்ணீர் தன்மை இருக்குது. அது வந்து 68% வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் இருக்குது. அதே இது வந்து அதோடைய ட்ரை ஃப்ரூட், இப்போது எக்ஸாம்பிளுக்கு திராட்சை இருக்குன்னு வச்சுங்களேன். திராட்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பொழுது அதில் வந்து 60% இருக்குது அப்படி மாதிரி எடுத்துக்கிறீங்க வாட்டர் வந்து கண்டென்ட். அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட், அதாவது நம்ம இது ட்ரை உலர் திராட்சை சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். ஓகேவா. ஸோ அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே திராட்சை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக மாறும்பொழுது வருமா 20% வந்து வாட்டர் இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க வச்சுங்களேன். அடுத்து ஹவு மச் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேன் பி ஆப்டைனட் ஃப்ரம் த 100 kg ஆஃப் த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதே கான்செப்டை வச்சுட்டு தான் இப்போ 100 கிலோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக மாறும்பொழுது வந்து எவ்வளோ சதவீதம் வந்து எவ்வளோ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ 100 kg ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுக்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது எத்தனை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும், இந்த அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் இழப்பு, நீர் இழப்பு வந்து ஏற்படுது அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஓகே. ஸோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் எவ்வளோ கொடுக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகும்போது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குறையுது வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எத்தனை கிலோ 100 கிலோவில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு மாறும்போது எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா. ஸோ 100 கிலோ வச்சு தான் வந்து நம்ம போகணும். ஓகேவா. இப்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுங்கிறத வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்கோம். ஓகேவா. எஸ் எஃப் இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 68%. இப்போ 68% அப்படின்னா 100ல் 68 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், மிச்சம் 32. ஓகேவா. ஸோ இந்த 32 தான் வந்து நமக்கு தேவை. ஓகேவா. ஸோ இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா 32/100. ஓகேவா. எஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா 20% இருக்குல்ல. ஸோ அந்த 20% போக மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு தேவை. ஓகேவா. அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா டி இன்ட்டு 20% போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 80 இருக்கும். ஓகேவா. ஸோ 100. ஓகேவா. இங்கேயும் அது பார்த்தா 68 போக மிச்சம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வாட்ரு போக மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு தேவை. ஓகேவா. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் அப்போ வாட்ரு போக 68%, 100ல் 68 போச்சு அப்படின்னா 32. அதனால் 32/100 போட்டோம். அதே இது ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ரு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஓகேவா. அது போக மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20% போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 80%. அதை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த விஷயம்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 100 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அதை விட்டுருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க மேலே இருக்கல, இங்கே இதுக்கு இதை அடிச்சிடலான்னு வச்சுங்களேன். இப்போ மேலே 32 இருக்கா, இங்கே 80 இருக்குது. ஓகேவா. ஸோ 32 80 நீங்கள் இப்படியே வச்சு கொடுக்கலாம். இப்போது 32 வந்து 32 80 ரெண்டுமே நல்லா ஏற்பாடில் வரும். ஓகேவா. ஸோ அதை விட கொஞ்சம் பெரிய படம் பார்த்தீங்க அப்படின்னா 2/16 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32ன்னு வந்துடும். ஓகே. அதே மாதிரி வந்து 80 பார்த்தீங்க அப்படின்னா 5/16 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வந்துடும். ஓகேவா. ஸோ 5/16 வந்து 80, 2/16 32. ஓகேவா. அப்போது நமக்கு எஃப்டி வந்து ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். எஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட ரேஷியோ வந்து நமக்கு கிடச்சிருச்சு 2
சாரி 5/2 ஓகே அப்படி மாறும்ல 5/2 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இது வந்து மேலே உள்ளது 5 வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுக்கு, கீழே உள்ள 2 வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கான ரேஷியோ ஓகே. ஸோ அப்போ மதிப்பு அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஓகேவா. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுக்கானது தான் 100 kg அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே 5 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 100க்கு ஈக்குவல் ஓகேவா. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஈக்குவல் ஓகேவா. 100 kgக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னா இப்போ 5லேருந்து 100 வந்து எதை பெருக்குனா 100 கிடைக்கும். 5 கூட இன்ட்டு 20 பண்ணிங்கன்னா கிடைக்குமா, அவ்வளோதான். 5 20 வந்து 100 ஆயிடுச்சு ஓகேவா. அதே மாதிரி வந்து இங்கே எதை பெருக்கணுமோ அதே தான் இங்கேயும் பெருக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 2 × 20 போடலாமா. அப்போ 2 × 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 40,000 ஓகேவா. அப்போது 40 kg அப்படிங்கிறது தான் வந்து இதில் சரியான ஆன்சராக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே எதை மல்டிபிள் பண்ணோமோ அதே தான் கீழே மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா டி தான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு இதை போட்டோம். இப்போது 2 × 20 40 kg. அப்போ 40 kg தான் வந்து இந்த 100 கிலோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் இருந்தோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்கும் ஓகேவா. புரியும்னு நினைக்கிறேன். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்க 40 kg தான் ஓகேவா. புரியுச்சா. எஸ். ஸோ 40 kg தான் வந்து இந்த 100 கிலோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லேருந்து நமக்கு 40 இது ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஓகேவா. இதில் எதுவும் சந்தேகம் இல்லைங்களா. இது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, பதிலளிக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நமக்கு லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அவங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, பதிலளிக்கப்படும். தேங்க்யூ கைஸ். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.